Students, welcome to MSTech channel. இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறது question number 2.4ல continuation பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்கிற question number 13ல இருந்து இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? question number 13 பாருங்க. If x plus y plus z that's equal to 0, show that x cube plus y cube plus z cube is equal to 3xyz. ஓகேங்களா? x plus y plus z வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த x cube y cube z cube வந்து 3xyz க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்ம எதை பேஸ் பண்ணி போறோம்? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே ஐடென்டிட்டி வச்சு தான் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த கியூப் வர மாதிரி நம்மளுக்கு எந்த ஐடென்டிட்டி இருக்கு? ஐடென்டிட்டி 8 இருக்கு. ஸோ அந்த ஐடென்டிட்டி 8 பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். ஐடென்டிட்டி 8 வந்து என்னது? நமக்கு x cube plus y cube plus z cube minus 3xyz that's equal to x plus y plus z and x square plus y square plus z square minus xy minus yz and minus cx. ஓகேங்களா? நான் ஐடென்டிட்டி 8 வந்து இங்க எழுதியிருக்கேன். இந்த ஐடென்டிட்டி 8ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்க டேர்ம்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறதுல x cube y cube z cube மட்டும்தான் இந்த சைடு LHS சைடு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த ஐடென்டிட்டியில அந்த டேர்ம்ஸ் மட்டும் LHS பக்கம் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம்? x cube plus y cube plus z cube இது மட்டும் இந்த சைடு இருக்கணும். இந்த minus 3xyz இருக்கு இல்லையா? அது ஈக்குவலுக்கு ஆப்போசிட் சைடுல போறப்ப என்னவா நம்மளுக்கு பிளஸ்ஸா போயிடும். ஸோ நான் அதை லாஸ்டா எழுதிக்கிறேன். x square plus y square plus z square minus xy minus yz minus zx. இந்த மைனஸ் டேர்ம் என்ன ஆயிடும்? minus 3xyz இருக்கு இல்லையா? ஸோ அது இந்த பக்கம் வர்றப்போ பிளஸ் 3xyz. ஓகேங்களா? இந்த ஐடென்டிட்டியில வந்து நம்ம கொஸ்டின்ல இருக்கிறபடியே வந்து LHS பார்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஐடென்டிட்டியில இருக்கிற இந்த மைனஸ் 3xyz வந்து ஈக்குவல் இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு பாசிட்டிவ் டேர்மா நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ கொஸ்டின்ல பாருங்க, இந்த x plus y plus z அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்களா? நம்மளுக்கு இந்த பார்ட் வருதா? x plus y plus z ன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்தபடி 0 இன்டூ இந்த டேர்ம் x square plus y square plus z square minus xy minus yz minus zx plus 3xyz. நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதோட வேல்யூ மட்டும் என்னன்னு போட்டிருக்கேன். கொஸ்டின்ல கொடுத்துருக்கபடி இங்க 0ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ 0 கூட இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும்? இந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 0 ஆயிடும். கரெக்டுங்களா? 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் தட்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஹோல் டேர்மே என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு? பிளஸ் 3xyz. இங்க எழுதிக்கலாம் x cube plus y cube plus z. அதேதான் இங்க x cube plus y cube plus z cube. ஓகே, இப்போ ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? x cube plus y cube plus z cube that's equal to 0 விட்டுறலாம் 3xyz. இதுதான் என்ன பண்ணிருக்காங்க? கொஸ்டின்ல நம்மள ஷோ பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த ஐடென்டிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்த கொஸ்டின்ல கொடுத்த பார்ட்டை வந்து இங்க ஷோ பண்ணிருப்போம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. Without actually calculating the cubes, find the value of each of the following. இங்க கியூப் கொடுத்திருக்காங்க, நம்பர் கொடுத்து அதுக்கு கியூப் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த நம்பர் கியூப் வந்து போட்டு என்ன பண்ணுவோம்? 12 into 12 into 12 போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கால்குலேட் பண்ணாம இதை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க? டைரக்டா கியூப் பண்ணாம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூப் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஐடென்டிட்டி 8 அதை யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஐடென்டிட்டி 8 என்ன நம்மளுக்கு? x cube plus y cube plus z cube minus 3xyz that's equal to x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz and minus cx. இங்க ஐடென்டிட்டி 8 வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இங்க பாருங்க, கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x cube, இது y cube. இது என்னது? 12 வந்து நம்ம x எடுத்துக்கலாம், y வந்து c.
இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஜி கியூப் மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கு இல்லையா. ஸோ இந்த பார்ட் என்ன நம்மளுக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகணும். சரிங்களா, அது அப்படியே நான் எழுதிக்கிறேங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் சி கியூப் தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜி இன்டு x square plus y square plus z square minus xy minus yz minus cx. இந்த பார்ட் இங்க வந்து எப்படி ஆயிடும் plus 3xy z ஆயிடும். இப்போ x வேல்யூ y வேல்யூ z வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 12 whole cube plus 7 cube plus 5 cube that's equal to x வேல்யூ என்ன minus 12 plus y value வந்து 7 plus c value 5. Again minus 12 square plus 7 square plus 5 square minus 12 into 7 minus of 7 into 5 minus of c value என்ன 5 into minus 12 x ஓட value. ஓகேங்களா, பிளஸ் 3 into minus 12 7 and 5 எழுதியாச்சு. இப்போ xyz ஓட வேல்யூவை இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை இது வந்து ஆட் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா மல்டிப்ளிகேஷன்ல, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் ஆட் பண்றேன். இது என்ன இருக்கு minus 12 7 plus 5 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12. ஸோ minus 12 இந்த 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 12 minus 12 இது plus 12 என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா நமக்கு என்ன ஆயிடும் 0 ஆயிடும். ஓகேங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லுமே என்ன ஆட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ 0 கூட இந்த செகண்ட் பார்ட் இந்த பார்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லுமே நம்மளுக்கு என்ன ஆக போகுது, இப்போ 0 தான் ஆக போகுது. ஸோ நான் இதை அடுத்த ஸ்டெப்லேயே ஒரு ஸ்டெப்பா எழுதிக்கிறேன். நான் இருந்தாலும் இதை என்ன பண்ணல, எதையுமே வந்து நான் ஸ்கொயர் பண்ணவோ இல்ல ஆட் பண்ணவோ போறது இல்ல. ஏன் நான் பண்ண போறது இல்லைன்னா 0 கூட இந்த பார்ட்டை மல்டிப்ளை பண்றப்ப என்ன நம்மளுக்கு என்டையர் இந்த ஹோல் பார்ட்டுமே என்ன நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ இதை ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 0 மட்டும் எழுதிட்டேன். இந்த பார்ட்டை நான் அப்படியே எழுதிக்கிறேங்க. minus 12 square plus 7 square plus 5 square minus of minus 12 into 7 minus 7 into 5 minus of 5 into minus 12. ஓகே, இந்த பார்ட் நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, plus 3 into minus 12 7 and 5. ஓகே, இந்த ஹோல் பார்ட் இப்போ என்ன ஆயிடும் 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபுல்லுமே என்ன நம்மளுக்கு 0 ஆயிடும். தட்ஸ் ஈக்குவல் டு 0 plus ரிமைனிங் இருக்கிறது என்ன, இந்த 3 multiplication of 12 7 and 5 இது மட்டும் தான் நமக்கு இப்போ இருக்கு. இதை வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 3 இருக்கு இல்லையா, 3 கூட நீங்க 12 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 3 12s are மைனஸ்லேயே போட்டுக்கலாம். இங்க பிளஸ் இது என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ 3 12s are minus 36. ஓகேங்களா, அந்த 3ஐயும் 12ஐயும் நான் என்ன பண்ணிட்டேன் மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் minus 36. அடுத்து என்ன இருக்கு 7 5 7 5s are 35. சரிங்களா, இதுக்கு 0க்கு வேல்யூ இல்ல, அது விட்டுறலாம். தட்ஸ் ஈக்குவல் டு இது பாசிட்டிவ் சைன் இது நெகட்டிவ் சைன். ஸோ நமக்கு வரப்போற ஆன்சர் என்ன மைனஸ்ல தான் வரப்போகுது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா, 36 and 35 36 35 5 6 are 30 gives 0 remaining 3 5 3s are 15 plus 3 18 3 6 are 18 remaining 1 3 3s are 9 plus 1 10 0 8 plus 8 16 plus 6 1 1 plus 1 2 and 1 minus 1 2 6 0. இதுதான் என்னது क्वेश्चन இங்க எடுத்து எழுதிக்கலாம். minus 12 cube plus 7 cube plus 5 cube that's equal to answer என்ன நெகட்டிவ்ல 1260. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14ல செகண்ட் சப்டிவிஷன். இதுவும் அதே ஐடென்டிட்டி 8 யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போறோம். இப்போ ஸோ ஐடென்டிட்டி 8 வந்து என்னன்றதை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். y cube plus z cube minus 3xy z that's equal to x plus y plus z x square plus y square plus z square minus xy minus yz and minus zx.
சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சம்ல எப்படி பார்த்தோமோ இங்க LHS சைடில் இருக்கிறது x cube y cube z cube இது மட்டும் தான் கொஸ்டின்ல இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த -3xyz வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வச்சு எழுதிக்கலாம். x cube plus y cube plus z cube that's equal to x plus y plus z x square plus y square plus z square minus xy minus yz and minus zx plus 3xyz. Okay, இப்போ x என்ன கொஸ்டின்ல இருந்து கம்பேர் பண்றப்ப x that's equal to 28, y that's equal to minus 15 and z is equal to minus 13. இப்போ substitute பண்ணலாம். 28 cube plus minus 15 cube plus minus 13 cube that's equal to x plus y plus z 28 minus 15 minus 13 into x square and 28 square plus minus 13 square sorry minus 15 y வந்து நம்மளுக்கு minus 15 இல்லையா minus 15 square plus z வந்து minus 13 square minus 28 into minus 15 minus y என்னது நம்மளுக்கு again minus 15 into minus 13 minus 13 into minus 15. இது வந்து நான் இந்த சைடு கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். இங்க ஸ்பேஸ் இல்லாதனால சோ இங்க minus yz ல இருந்து இங்க இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். y வந்து நம்மளுக்கு என்னது minus 15 into minus 13 minus 13 into 28 plus 3 into 28 into minus 15 into minus 13. Okay, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாருங்க 28 minus 15 minus 13 இருக்கு. இந்த minus 15 ஐயும் minus 13 ஐயும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 28 கிடைக்குமா? ஸோ மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் மைனஸ் டேர்மாக இருக்குது. ரெண்டு மைனஸ் டேர்மையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 28 கிடைக்கும். ஸோ 28 minus 28 that is equal to 0. சரிங்களா? இந்த ஹோல் பார்ட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். ஸோ 0 மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த என்டையர் பார்ட்டும் நம்மளுக்கு என்னவாயிடும் 0 ஆயிடும். ஓகே 0 இதை வச்சு இது மல்டிப்ளை பண்ணால் என்டையர் பார்ட் நம்மளுக்கு 0 ஆயிடும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன மட்டும் இருக்கும் 3 into 28 minus 15 and minus 13. Okay, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 ஐயும் 28 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 8s ஆர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 24 பேலன்ஸ் 2 3 2s ஆர் 6 plus 2 84. 3 ஐயும் 28 ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 84 கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் சைன் ஆயிடும். ஸோ 84 into 15 into 13 15 ஐயும் 13 ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா 15 into 13 3 5s ஆர் 15 க்கு 5 balance 1 3 1s are 3 plus 1 4 5 1s are 5 1 1s are 1 5 9 1 195 15 into 13 that's equal to 195. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ நம்ம எழுதிக்கலாம் 195 into 84 195 84 4 5s are 20 க்கு 0 balance 2 4 9s are 36 plus 2 38 remaining 3 இருக்கு 4 1s are 4 plus 3 7 8 5s are 40 0 remaining 4 8 9s are 72 72 plus 4 76 க்கு 6 remaining 7 8 1s are 8 plus 7 15 0 8 இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 13 remaining 1 6 1. So the answer is 16380. So question ல என்ன கொடுத்திருக்காங்க 28 cube plus minus 15 cube plus minus 13 cube that's equal to this is the answer. So the question number 15 பாருங்க. Give possible expressions for the length and breadth of each of the following rectangles in which their areas are given.
ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாசிபிள் லென்த்தும் பிரெத்தும் என்னன்றது ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிப்போம். 25a² மைனஸ் 35a பிளஸ் 12. இப்போ இந்த a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 25, கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன 12. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 25 into 12, 2 5s are 10 க்கு 0, 1, 2 2s are 4, plus 1 5, 1 5s are 5, 1 2s are 2, 0 0 1 இங்க வரப்போ 300. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது, 25 into 12 என்னது நம்மளுக்கு 300. ஓகேங்களா? ஸோ இந்த 300 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ப்ராடக்ட்ல 300 வரணும். சம் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கணும், 35 கிடைக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 300 என்ன பண்ணிடலாம், நம்ம எல்சிஎம் ஃபார்மேட்க்கு போயிடலாம். 300 இதை வந்து 5 டேபிளில் போடலாமா? 5 டேபிளில் போட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு 60 வரும். ஸோ அகைன் இதை எந்த டேபிளில் போடலாம், 5 டேபிளில் போடலாம் 12. ஸோ இதை 4 டேபிளில் போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். தென் அகைன் ஒரு 3. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு, 5 5 4 3. ஓகே, இதை வந்து நம்ம ஷஃபிள் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்போ ஏதாவது ரெண்டு, ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டே எடுத்துக்கிறேன். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 5 5s are 25 கிடைக்கும். 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 24 3s are 12. ஓகே, இது வந்து வருமா நம்மளுக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணாலோ இல்லை 25ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ நம்மளுக்கு 35 கிடைக்குமா, கிடைக்காது இல்லையா? ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வரலை. ஓகேங்களா? ஸோ அப்போ வேற ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5ஐயும் 5ஐயும் எடுத்தோம். இப்போ நான் 5ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த 5ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறேன். 5 4s are என்ன 20 and 5 3s are 15. இப்போ 20 and 15 வந்திருக்கு. 20ஐயும் 50ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 35 கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்ல என்னதான் இருக்கு, 35 தான் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டு பார்ட் எது நம்மளுக்கு, ஒன்று 20, இன்னொன்று வந்து 15. ஓகே, இப்போ சைன் பார்க்கலாம். சைன் வந்து என்ன நம்மளுக்கு, ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு என்ன வருது நம்மளுக்கு, 300 ப்ளஸ் வருது. பட் இங்கே அடிஷ்னல் சப்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் வரணும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், மைனஸாக இருக்கணும். -20 -15 எடுக்கிறப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். சைன் வந்து சேமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். 35 கிடைக்கும். ஸோ கிரேட்டர் சைன் வந்து மைனஸ், ஸோ -35. இது இப்போ இங்கே எழுதிக்கலாம். 25a² minus 20a minus 15a plus 12. ஓகே, இப்போ இதில் காமன் டேர்ம் வந்து எதை எடுக்கலான்னு பார்க்கலாம். இங்கே 25 இருக்கு, இங்கே 20 இருக்கு, இங்கே a இருக்கு, இங்கே a இருக்கு. ஸோ 25 20 எந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகும், 5 டேபிளில் வருமா? ஸோ 5 வந்து இங்கே காமன் ஃபேக்டராக எடுத்துக்கிறேன். இங்கே a², இங்கே a இருக்கனால 5aவை நான் வெளியில் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 25ல 5 போயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும் நம்மளுக்கு, 5a மட்டும் இருக்கும். 5 into 5 25, a into a that's a² மைனஸ் இங்கே 5 இருக்கு, 20 divided by 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா? ஸோ 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ 4 மட்டும் இருக்கும். ஒரு a வந்து ஆல்ரெடி வெளியில் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ 5aவை உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 5s are 25 a² ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்தது இது வர்றதுக்கு 5 4s are 20a. ஓகே, அடுத்தது இதில் இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து எதை காமனாக எடுக்கலாம், 15 இருக்கு, இங்கே 12 இருக்கு. 15ம் 12ம் வந்து 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா? ஓகேங்களா? ஸோ 3 வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா எது இங்கே காமனாக வரும், நான் காமனாக வந்து 3aவே எடுத்துக்கிறேன். இங்கே நான் எடுக்க போகிறது -3 எடுத்துக்கிறேன் வெளியில். இங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு, -3 நான் வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே 5a இருக்கும். மைனஸும் வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இங்கே ப்ளஸ் 5a. இங்கே வந்து மைனஸ் போட்டால் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் என்ன ஆகும் நம்மளுக்கு, ப்ளஸ் ஆகும். ஸோ -4. ஸோ இப்போ காமனாக கிடைச்சிருக்கிறது என்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு, 5a - 4ன்னு ஒரு ஃபேக்டர், இந்த காமன் ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. ரிமைனிங் இருக்கிறது 5a - 3. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து லென்த்தாக இருக்கும், இது வந்து பிரெத்தாக இருக்கும். நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதுனா, பாசிபிள் expressions
for the length and breadth are 5a minus 4 and 5a minus 3. Okay. அடுத்து இதே 15th sumல second subdivision. இதுலயும் possible expressions for length and breadth of a rectangle கேட்டிருக்காங்க, ஏரியா கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மெத்தட் தான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். 35y ஸ்கொயர் பிளஸ் 13y மைனஸ் 12. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். என்ன இருக்கு இப்போ, 35 இருக்கு, கான்ஸ்டன்ட் வந்து 12 இருக்கு. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 2s are 10, 0, 2 3s are 6 plus 1 7, 5 1s are 5, 1 3s are 3, 0, 12 க்கு 2, 1, 420. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிடைச்சிருக்கு என்னது, இந்த சம் ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு, 420 கிடைச்சிருக்கு. ஸோ சம் பண்ற ரெண்டு வேல்யூஸ் எதுன்றது இப்போ ஃபைண்ட் பண்ணணும். 420யா எல்சிஎம் எடுத்துடலாம். நான் 7 டேபிளில் போடுறேன். 7 டேபிளில் போடுறப்ப 6 times 42 0, அண்ட் இந்த 5 டேபிளில் போடலாம் 12 வரும். again 4 டேபிளில் போட்டிங்கன்னா 3, then 3 1s are 3. 4 டேர்ம் கிடைச்சிருக்கு, 7 5 4 and 3. ஸோ இதை முன்ன மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ 35 எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். இந்த 7ஐயும் 5ஐ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 35 வரும். இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 வரும். எனக்கு என்ன வேல்யூ வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 13 வரணும். ஏன்னா 13y இருக்கு இல்லையா, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு வரணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் 7 5s are 35, 4 3s are 12. இப்போ 35ம் 12ம் இருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, மைனஸ் பண்ணி பாருங்க. 5ல 2 போச்சுன்னா 3 இருக்கும். நெக்ஸ்ட் 3ல 1 போச்சுன்னா 2, 23 வருது. ஓகே, எனக்கு வந்து வரல. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்போ எனக்கு 23 வருது. சாரி, மைனஸ் பண்ணி பார்க்குறப்ப 23 வருது. 13 வரணும். எனக்கு இந்த ஃபேக்டர்ஸ் வந்து சரியா வரல. ஓகே, அடுத்து எது ரெண்டு எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்தோம் இல்லையா, ஸோ இப்போ அடுத்தது இது ரெண்டு எடுத்துக்கலாம். 7ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிறேன். 7 4s are என்ன வரும், 28 வரும். அடுத்து 5 3s are எடுத்துப்போமா, 5 3s are 15. இப்போ 28ஐயும் 15ஐயும் மைனஸ் பண்ணி பாருங்க, 13 வருதா. 8ல 5 போயிடுச்சுன்னா 3, 2ல 1 போச்சுன்னா 1, 13. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ சைன் எப்போ எடுக்கணும், இப்போ நம்மளுக்கு ரெண்டு நம்பர் எதுன்னு தெரிஞ்சிருச்சு, 28 ஒன்று, இன்னொன்று வந்து 15ன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இது ரெண்டு ப்ராடக்ட்ல வந்து நம்மளுக்கு மைனஸ் 420 வருது. ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா. ஸோ ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது, மைனஸ் 420 வருது. அதை ஆடோ சப்ராக்டோ பண்ணுறப்ப நம்மளுக்கு ப்ளஸ் 13 வரணும். ஓகே, ஸோ மைனஸ்னா ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு வந்து மைனஸ் சைன் கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த மைனஸ் சைன் வந்துடும். அது எந்த நம்பருக்கு நீங்கள் கொடுக்கணும்னா 15க்கு கொடுக்கணும். ஏன் 15க்கு கொடுக்கணும்னா கிரேட்டர் சைனோட சைன் தான் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் 13 வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே எழுதலாம் 35y ஸ்கொயர் ப்ளஸ் 28y மைனஸ் 15y மைனஸ் 12. இப்போ இதில் காமனாக எதை எடுக்கலாம், இங்கே 35 இருக்கு, 28 இருக்கு. 7 டேபிளில் 35 and 28 ரெண்டுமே வரும் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு 7y வெளியே காமனாக எடுத்துடுறேன். 7y வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 5y இருக்கும். 7 5s are 35, y into y, y square plus 28 இங்க 7 எப்போ வரும், 4 times போட்டா வரும் 28. ஓகேவா, 7 4s are 28, 4 மட்டும் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல பாருங்க, மைனஸ் 15y இங்கே மைனஸ் 12 இருக்கு. ஸோ இதுல மைனஸ் 3 காமனா எடுக்கலாமா, 15ம் 3ல வரும், 12ம் 3 டேபிள்ல வரும். ஸோ நான் 3 மைனஸ் 3 காமனா எடுக்கிறேன். ரிமைனிங் எனக்கு என்ன வரும், 5y பிளஸ் 4. ஓகே, ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற ஃபேக்டர்ஸ் 5y plus 4, இன்னொன்று 7y minus 3. இப்போ கொஷின்ல எடுத்து எழுதிடலாம். பாசிபிள் expressions for the length and breadth are 5y plus 4 and 7y minus 3. Okay.
Next question number 16. Question number 16 என்ன கொடுத்திருக்காங்க? What are the possible expressions for the dimensions of the cuboids whose volumes given below? ஓகேங்களா, கியூபாய்டோட பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல ஏரியா கொடுத்திருந்தாங்க, இதுல வால்யூம் கொடுத்திருக்காங்க. ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 12x 3x ஸ்கொயர் மைனஸ் 12x இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா கியூபாய்ட்ஸ் இல்லையா, வால்யூம்ன்றப்ப நம்மளுக்கு எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் வரும், 3 எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். எப்படி இது பார்க்கறதுனா, இதுல ஃபர்ஸ்ட் 3x ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் 12x இருக்கு, இதுல காமனா வந்து 3x எடுக்கலாமா, இங்கே எனக்கு 3x இருக்கு, இங்க 12யும் 3 போகும், xம் இருக்கு. ஸோ நான் 3x வந்து காமனா எடுக்கிறேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், இங்க ஒரே ஒரு x மட்டும் இருக்குமா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x ஸ்கொயர் வரும். 3x இன்டூ எக்ஸ் வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 3 வெளியே வந்துருச்சு, மீதி இருக்கிறது 4 மட்டும் இருக்கும், எக்ஸும் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டோம். ஸோ 3x இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை வந்து நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து என்னென்னதை எப்படி எழுதலாம்னா, பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் 3, x minus 4. ஓகேங்களா, இந்த 3x இருக்கா, இதுவும் ப்ராடக்ட் தான் இல்லையா. ஸோ இதை வந்து 3, x minus 4 இதான் வந்து அந்த 3 பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதுலயும் வால்யூம் கொடுத்துருக்காங்க, பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 12ky ஸ்கொயர் பிளஸ் 8ky மைனஸ் 20k. ஓகே, இதுல காமன் ஃபேக்டரை வந்து நம்ம எதை எடுக்கலாம், இப்போ கொடுத்துருக்க நம்பர் என்னென்ன இருக்கு, 12 இருக்கு, 8 இருக்கு, 20 இருக்கு இல்லையா. இது 3 நம்பருமே எந்த டேபிள்ல வரும்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. 12, 8, 20 4 டேபிள்ல வருமா, 3 டைம்ஸ் 12, 2 டைம்ஸ் 8, 5 டைம்ஸ் வந்து 20. ஸோ 4 வந்து காமன் ஃபேக்டரை நான் வெளியே எடுக்கிறேன். அடுத்தது இந்த 3 பார்ட்லையும் நம்மளுக்கு காமனா இருக்கிறது k காமனா இருக்கா, இங்கேயும் k இருக்கு, இதுலயும் k இருக்கு, இதுலயும் k இருக்கு. ஸோ நான் 4k வந்து வெளியே எடுத்துடுறேன். எடுத்தாச்சுன்னா இங்கே எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 3y ஸ்கொயர் இருக்கும் பிளஸ் 2y மைனஸ் 5 அவ்வளோதான். k வந்து வெளியே போயிடுச்சு இல்லையா, 3 பார்ட்டில் இருக்கிற k இருந்துச்சு, k நான் வெளியே எடுத்துட்டேன், 4ஐயும் வெளியே எடுத்தாச்சு. ஸோ 12ல் வந்து 4 வெளியே வந்துச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கும், 8ல் 4 வந்துச்சுன்னா ரிமைனிங் 2, 20ல் 4 வந்துச்சுன்னா 5. இப்போ இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ இதை இப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 15 கிடைக்கும். ஸோ எனக்கு ஏதாவது 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் 2 வரணும், ப்ளஸ் 2 வரணும். ஸோ 5 3s are 15 வருமா, 5 3s are எனக்கு 15 வருது. இங்கே மைனஸ் போட்டோன்னா 5 மைனஸ் 3 தட் இஸ் 2y. ஓகேங்களா, ஸோ 5ஐயும் மைனஸ் 3ஐயும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இப்போ எழுதிக்கலாம், 4k இன்டூ 3y ஸ்கொயர் மைனஸ் 3y பிளஸ் 5y மைனஸ் 5 அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை காமன் டேர்ம்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். காமனாக இருக்கிறது என்னது, எனக்கு 3y காமனாக இருக்கா, இந்த 2 பார்ட்டில் 3y ஸ்கொயர் மைனஸ் 3yலேருந்து 3yயை நான் காமனாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், y மைனஸ் 1 இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம், 5ஐ காமனாக எடுக்கலாமா, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஸோ நான் பிளஸ் 5ஐ காமனாக எடுத்துடுறேன். எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறது y மைனஸ் 1. ஓகேங்களா, இந்த 2 பார்ட்ல இருந்து 3yயை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன், ரிமைனிங் y மைனஸ் 1 கிடைக்கும். அடுத்த இந்த 2 பார்ட்ல இருந்து 5ஐ மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன், தென் ரிமைனிங் y மைனஸ் 1. இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 4kன்றது ஒன்று கிடைச்சிருக்கு, அடுத்தது y மைனஸ் 1ன்னு ஒன்று கிடைச்சிருக்கு, நெக்ஸ்ட் 3y பிளஸ் 5 இது எழுதிப்போம், 3y பிளஸ் 5 அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எழுத வேண்டியது பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் k, y minus 1, 3y plus 5. ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட இந்த எக்ஸசைஸ் 2.4ல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஏதாவது இன்னைக்கு கிளாஸஸில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த செகண்ட் சாப்டர் பாலினாமியலில் இருக்கிறதுலையும் லாஸ்ட் கொஷின் இதுதான். இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு செகண்ட் சாப்டர். ஸோ குயிக்காக வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சாப்டரில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.